This is Vardhan, Chairman IESL Batticaloa District Chapter. So today we have gathered here for the third session of the GIY awareness session. Usually our target audience is the teachers and students especially from Batticaloa District. So usually our medium of the session would be Tamil. So this time we'll have that in both Tamil and English. So as I said, this is our third session. We had the first session as an awareness session, also summarizing what has happened in the previous years and what should be corrected. And this was done by Engineer Valluvan from Faculty of Engineering, University of Jaffna. And we also had invited a winner from he has traveled up to the national level and had a lot of opportunities for further sessions. A student from Batticaloa Central Education Zone and Engineer Dayanakan, Mechanical Design Engineer, he briefed about the GIY competition. So then the second session we had on machine learning, it was the idea is to deliver basic concepts and prevailing technology to the students. So this is our third session. So this will be on impact, from idea to impact. So let me invite everyone to this session. And before that, I would like to summarize brief it in Tamil as well. ஸோ இது வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ற மூன்றாவது செஷன். முதலாவது செஷன் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, ஜிஐவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்திருந்த நாங்கள். ரெண்டாவது மெஷின் லேர்னிங்கை பற்றி போயிருந்தேன். மெஷின் லேர்னிங் கொஞ்சம் டீப்பா போயிருந்தது. அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கிற ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அது தொடர்பான ஒரு தெளிவு வர வேண்டும், ஒரு அறிமுகம் தேவை என்ற அந்த செஷன் அதை டெரிக் ஜீவிதன் தியாகேஸ்வரன் அவர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ பல்கலைக்கழக பொறியியல் பீட இறுதி ஆண்டு மாணவர், அவர் அந்த நிகழ்வை நடத்தியிருந்தவர். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறது இந்த ஜேஏவைக்கு தேவைப்படுகின்ற ஒரு தேவை, அதாவது ஐடியா டு இம்பாக்ட். நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டு வருவது போல கண்டுபிடிப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம். உண்மையில் ஜேஐவியின் பார்வையில் அதாவது ஒரு தேவை, அதற்குரிய ஒரு தீர்வு, அதுதான் கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு ஒரு எழுத்து வடிவில் இருக்கலாம், அல்லது ஆர்டினோ மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டு அந்த தீர்வு இருக்கலாம், அல்லது ஒரு மெக்கானிக்கல் டிவைசஸ் மூலமாகவோ அல்லது ஒரு ப்ரோக்ராமிங் மூலமாகவோ இருக்கலாம். ஆகவே கண்டுபிடிப்பு என்று கூறி நாங்கள் பெரிதளவில் யோசிக்க தேவையில்லை என்பதுதான் ஜேஏவையினுடைய ஜேஏவையுடைய நோக்கம். இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தேவையை கண்டுபிடிப்பதுதான். தேவையை கண்டுபிடித்தால் அதுக்குரிய தீர்வு அது கண்டுபிடிப்பாக வரப்போகுது. தேவையை கண்டுபிடிக்கும் என்று கூறும் பொழுதும் இந்த ரெட் கார் தியரி என்று ஒன்றை கூறுவார்கள். அதாவது சாதாரணமா ஒரு வீதியில் செல்பவர் அல்லது வீதியில கடந்து செல்பவரிடம் எத்தனை சிவப்பு நிற காரை கண்டிங்கன்னு கேட்டா அவரால் சாதாரணமா அதை அவதானிச்சே இருக்க மாட்டேன். ஆனா அதை பார்க்க வேண்டும், ரெட் கார் எத்தனை போகுதுன்னு பாருங்கன்னு சொன்னா அதை கட்டாயமா பார்ப்பார். அதை உளவியல்ல செலக்டிவ் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் என்று வருவார்கள், அந்த ரெட் கார் தியரி. அதை போன்ற ஒரு முயற்சி தான் இன்று இந்த செஷன், ஃப்ரம் ஐடியா டு இம்பாக்ட். சென்ற 2 செஷனுக்கு முறைய வீடியோஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. தேவைப்படுபவர்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அது தொடர்பான யூடியூப் சேனல் லிங்க் இன்ஜினியர் தயானகாந்த் அவர்கள் போஸ்ட் பண்ணுவார்கள். இறுதியாக நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு எளிய உதாரணங்கள் தான் ஐஸ்கிரீம் கோன். அது கண்டுபிடிக்கப்பட்ட விதம், அது தேவை எப்படி உருவானது, அதன் தீர்வு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அடுத்தது பேப்பர் கிளப். இப்படி சாதாரண விடயங்களிலேயே நாங்கள் எங்களுடைய கண்டுபிடிப்பை நிகழ்த்தி செல்லலாம் என்று கூறி தொடர்ந்து நிகழ்வில் எங்களுடைய வளவாளர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்வை தொடர்ந்து கொண்டு செல்லுமாறு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஜிஐவைக்கு பொறுப்பாக இருக்கின்ற என்ஜினியர் தயானகாந்த், மெக்கானிக்கல் டிசைன் என்ஜினியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Good evening, everyone. I am Dayanakanth. Now, today session we have 2 resource persons. One is Engineer S. Tusan, civil engineer. Other one is Kingsley Derrance,
He is an undergraduate, Rajaratnam University of Sri Lanka, and I need to tell more about Berans. He won the national third robotics competition, national third place in 2024, and national third place in electronics competition 2021, and he won provincial second and third places in invention 2023, and same robotics and invention competition 2019 as well as. So he have a lot of knowledge about this invention. So I believe this session very useful for our students and teachers. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய இந்த செஷனில் வந்து வளவாளராக ரெண்டு பேர் வளவாளராக கலந்து கொள்கிறாங்க. அதில் ஒரு ஆள் வந்து என்ஜினியர் பொறியியலாளர் துஷாந்த் அவர்கள், ரெண்டாவது வந்து கிங்ஸ்லி டெரன்ஸ் அவர்கள். டெரன்ஸை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நிறைய இனோவேஷன் அண்ட் அதோட ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் இப்படி நிறைய காம்படிஷனில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வந்து அவர் கட்டாயம் உங்களுக்கு வந்து அவர் அனுபவத்தையும் அவர் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளை உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுவார் இந்த செஷனில். அந்த வகையில் வந்து முதலாவது செஷனை கொண்டு செல்றதுக்காக இன்ஜினியர் சாந்தலிங்கம் துஷாந்த் அவர்களை அழைக்கிறேன். Thank you, Vadrana. Thank you, Danakan. Shall we start? Yeah. You can share your screen as well. Okay, is it visible? Yeah. Okay, விளங்குதா? Yeah. Okay. Good evening, everyone. This session about from idea to impact. அதாவது இந்த அவேர்னஸ் செக்ஷன் வந்து ஒரு யோசனையிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பை எப்படி உருவாக்குறது. இதுல நான் இன்ஜினியர் துஷாந்த், அதோட சேர்த்து என்னோட ஸ்டூடெண்ட் டெரன்ஸ் இருக்கார். நான் வந்து ஒரு here I'm going to explain about how to behave an inventor, and also my student Mr. Terence will explain about how to explain the invention in the competition. இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ப்ரொஜெக்டை அல்லது ப்ரொடக்டை எப்படி உருவாக்குறது, அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுட்டு கொள்ளணும். தொடர்ந்து மிஸ்டர் டெரன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போற விஷயம், அவருக்கு வந்து நிறைய காம்படிஷன்ல பங்கு பெற நிறைய அனுபவம் இருக்கு. அதனால வந்து ஒரு காம்படிஷன்ல எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றது அந்த விஷயங்களை பத்தி சொல்லுவார். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஆகலையா? சாரி. ஓகே, ரைட். ஓகே, இப்போ யா, ஓகே. இது ஓகேண்ணே. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் பிள்ளைகள் அண்ட் டீச்சர்ஸ். இதுல வந்து என்னன்னு சொன்னா, ஒரு யோசனையை மட்டும் வச்சுக்கொள்ளாம அந்த கண்டுபிடிப்புக்கான யோசனையை எப்படி ஒரு தாக்கமாக, ஒரு உருவமாக, ஒரு புரோட்டோடைப்பா மாத்துறன்ற விஷயம் தான் இது ஜஸ்ட் பேசிக். அதாவது இந்த செஷன் வந்து உங்களுக்கு எதை பத்தி டீப்பா போகாது. ஒரு சாதாரணமாக கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஒரு உத்வேகமா அமையும் தான் நினைக்கிறேன். அந்த வகையில நம்ம இப்ப முதலாவது விஷயமா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து the first thing is define a goal.
இன்வென்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட், அதாவது கண்டுபிடிப்பு ஒரு முழுமையான விஷயம் இல்லை. இட்ஸ் அ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நம்ம தொடர்ச்சியா அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை சொல்ல போனா, good inventors and great inventors, there are two types. Good inventors are create ideas, great inventors are improve them. சொல்ல போனா, நல்ல கண்டுபிடிப்பாளர்கள் யோசனைகளை உருவாக்குவார்கள், சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் அதை என்ன செய்வாங்க, மேம்படுத்துவார்கள். அப்ப நீங்க ஒரு குட் இன்வென்டரா இருக்கணுமா அல்லது கிரேட் இன்வென்டரா இருக்கணும் பார்த்தா நீங்க யூ ஷுட் பி a கிரேட் இன்வென்டர், ஒரு மிகச்சிறந்த இன்வென்டரா இருக்கணும். சரியா? இப்ப சொல்ல போனா ஆரம்பத்துல எடிசன் கண்டுபிடிச்ச ஒரு சாதாரண ஒரு பல்ப், அது இப்ப எல்இடி பல்ப் உருமாறி நிக்க இல்லையா? அப்ப ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்டரா இருக்க வேண்டியா அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதுதான் இந்த செஷன். எல்லாரும் ஒரு கல்குலேட்டர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, இதுல இருக்கிறார்கள். சரியா? இப்ப நம்ம உங்கள்ட்ட நீங்க ஒரு சின்ன ஐடியா வச்சு கொண்டிருக்கீங்க. சரியா? இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நம்ம எப்படியாவது உருவாக்கலாம். 1/365 எடுக்கு என்ன, யாராவது சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. என்னது? ஒன்றுதானே? வெரி குட். 1.01/365 எடுக்கு. யாராவது? யாராவது செய்யலையா? சாட் பாக்ஸ பார்க்கலாம் இருக்கு, யாராவது போட்டு தெரியல. வெரி குட். 37 அதாவது 1/1 என்ன வித்தியாசம்னு சொன்னா, சின்ன ஒரு கணிதம் இது மெஸ் தெரிஞ்சாங்களுக்கு. இப்ப ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க வச்சிருக்கீங்க, சும்மா சின்ன ஐடியா ஒன்று வச்சிருக்கீங்க, அது ஒரு வருஷம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போன லாஸ்ட் இயர் ஜேவில பங்கு பெற்ற ஸ்டூடெண்ட் வச்சுக்கொள்வோம். அந்த ஸ்டூடெண்ட் அந்த ப்ரொஜெக்ட் அப்படியே வச்சுக்கொண்டிருக்கிறார். சரி, அப் டு நவ் நெக்ஸ்ட் இயர் வருது. சரி, இன்னும் ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நாங்க போன முறை கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம், அதாவது 100க்கு ஒரு வீதம் அதிகரிக்கும் போது பாருங்க, அதுல மடங்கு கிட்டத்தட்ட 37 மடங்கு ஆகுது. பாருங்க, ஒரு வருடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதம் அதிகரிக்கும் போதும் என்ன செய்யும், அந்த ப்ரொஜெக்ட் 37 மடங்கு ஆகுது. அது ஒரு பெரிய ஒரு அளவு. பாருங்க, ஒரு சின்ன ஐடியாவை நம்ம யோசிச்சு கொண்டு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களோட ஒரு கிரியேட்டிவான ஐடியா இருக்குன்னு சொன்னா அதை தினம் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு வீதம் இம்ப்ரூவ் பண்ணும் போது அது எத்தனை மடங்கு ஆகும்? 37 மடங்கு ஆகும். சரியோ? அப்ப இதுதான் அந்த ஒரு கண்டுபிடிப்பாளருக்கான அழகு. சரியா? அதுல முதலாவது விஷயம், முக்கியமான விஷயம் பிள்ளைகள் மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி. இந்த 2 விஷயம் முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போனால், லாஸ்ட் டைம் இதுக்கு செஷனுக்கு கொஞ்சம் பேர் வந்திருப்பீர், இன்னைக்கு தொடர்ந்து வந்திருப்பீர். சரியா? அப்ப இந்த மோட்டிவேஷன் என்றது பாத்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் டைம் ஒரு ஆள் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்தால் என்ன செய்வாருன்னு சொன்னா, அன்றைய நாள் நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பார். பிறகு ஒர்க் பண்ண விட்டுப்பட்டு இன்றைய நான் நம்ம சொல்லும் இன்றைய ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும், இன்றைக்கு அதே அதே ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணி கொண்டு போவார். அப்ப அது ஒரு மோட்டிவேஷன். ஆனா கன்சிஸ்டன்சி என்றது அப்படி இல்லை பிள்ளையே. சரியா? அது தொடர்ச்சியா செய்யணும். அதாவது மோட்டிவேஷன் கன்சிஸ்டன்சி வித்தியாசம் சொன்னா, மோட்டிவேஷன்ன்றது இன்றைக்கு நான் செய்ய சொன்னா இன்றைய மட்டும் செய்து நாளைக்கு செய்யறது, பிறகு இன்னொரு நாள் செய்யறது. அதாவது நாங்க செஷன் நடத்துற நாள் மட்டும் இதை பத்தி யோசிக்கிறது, பிறகு அதை செய்ய ஆகுறது. அப்ப அதன் போது என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு சிறந்த ஒரு
ஒரு அவுட்புட் எடுக்க இல்லாம இருக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன டெவலப் பண்ணி கொண்டு போவீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ட அது ஒரு பாரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு இருக்கும். இதுல பாருங்க இந்த ப்ரொஜெக்ட வந்து இப்ப நம்ம ஏறும் இறங்கும். நம்ம கொடுக்குற எஃபெக்ட் வந்து கூடி குறைஞ்சு கொண்டு இருக்கும்னு சொன்னா அதால ஒரு ஒரு வகையான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இப்ப நீங்க சொல்ல போனா இன்னைக்கு 10% எஃபர்ட் கொடுக்கல, பிறகு ஒன்றுமே இல்ல, பிறகு அடுத்த நாள் 10% அப்படின்னு சொன்னா அதுக்கான வேல்யூ இல்லை. ஆனால் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதம் கொடுக்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரொஜெக்ட் எவ்வளவு நல்லா வரும். அப்ப மோட்டிவேஷன்ன்றது ஏற்று இறக்கத்தை கொண்டு இருக்கும். சரியா? ஆனால் கன்சிடர் செய்து தொடர்ச்சியா இருக்கு, தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து இப்ப மோட்டிவேஷன் வந்து என்னன்னு சொன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரி, அதாவது மனநிலையை சார்ந்ததா இருக்கும். பட் வந்து கன்சிடன்ட் மனநிலையை சாராம நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு கொண்டிருப்போம். இது ஒரு உண்மைத்தன்மையா இருக்கும் கன்சிடன்சி. அதாவது மோட்டிவேஷனோட நம்ம இருப்போம்னு சொன்னால் அதாவது நம்மள ஒரு ஸ்டார்ட்டுக்கு மட்டும் லீட்ஸ் பண்ணும், பட் அதை நம்ம ஃபினிஷ் பண்ண விடாது. பட் கன்சிஸ்டன்சி லீட்ஸ் டு ரிசல்ட்ஸ். அதாவது நீங்க ஒரு இன்வென்டரா இருப்பீங்கன்னு சொன்னால் rather than motivation you have to be a consistency person. நீங்க தொடர்ச்சியான ஒரு 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 ஆளா இருக்கணும். சரியா? இதுதான் ஒரு கண்டுபிடிப்பாளருக்கான அவசியமான ஒரு விஷயம். சரியா? இதை தொடர்ந்து நீங்க செய்து கொண்டே இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக வரலாம். சரியா? இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மோட்டிவேஷன் கன்சிடன்சி சின்ன ஒரு படங்கள்ல பாருங்க. முதலாம் நாள் ஒரு ஆள் செய்யறார், என்ன செய்யறார், 3வது நாள் அவருக்கு ஒன்றுமே இல்லை. முதல் நாள் தொடர்ந்து செய்தார், 30 நாள்ல பாருங்க ஒரு ரோபோ உருவாக்கி இருக்கார். அப்ப இந்த 2 கதையும் பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டிவேஷனை மட்டும் நம்பினவர் வந்து 3வது நாள்லயே ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா கன்சிஸ்டன்சியோட வேலை செய்தவர் 20வது நாள்ல ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டார். அப்ப வெற்றி என்றது ஒரு உணர்ச்சியில இல்ல, அது ஒரு பழக்கத்துல இருக்கு. கன்சிஸ்டன்சி ஒரு பழக்கம். அப்ப அந்த பழக்கத்தை நீங்க உருவாக்கி கொள்ளணும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாலே நீங்க தான் இதுல சக்சீடா வருவீங்க. சரியோ? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். நீங்க எப்படி நான் இப்ப சொல்லணும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா உங்களோட ப்ரொஜெக்ட். இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது? அதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு பிள்ளைகள். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க வடிவா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கொண்டு இருக்கலாம். சரியா? முதலாவது விஷயம் வந்து ஐடென்டிஃபை த ரியல் ப்ராப்ளம். உண்மையான பிரச்சனையை அறிஞ்சு கொள்ளணும். ஹூ இஸ் திஸ் ஃபார்? இந்த ப்ரொஜெக்ட் வந்து யாருக்காக? இந்த வாட் ப்ராப்ளம் டஸ் இட் சால்வ்? இது என்ன பிரச்சனையை வந்து இது சால்வ் பண்ண போகும். இப்ப பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்கு. நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்ளெக்ஸான டூலை நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னால எல்லாரும் எடுத்து இருந்தது. சரி, என்னன்னு சொன்னா இந்த கம்ப்ளெக்ஸான டூல்ல வந்து இது ஒரு ஃபெயிலியர். பட் இந்த ஸ்பேனர் வந்து ஒரே ஒரு விஷயத்தான் செய்து சக்சஸ். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இது வந்து ஒரு 100% வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்காது. ஆனால் இது வந்து 100% வந்து தீர்க்கும். அப்ப அதனால வந்து ஒரு இன்வென்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா அது ஒரு நிறைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை தான் தீர்க்கணும். நிறைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நமக்கு யூஸ்ஃபுல் ஆகவும் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க அந்த 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 இன்வென்ஷன் வந்து நமக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாகவும் அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். நானும் ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் நினைக்கிறேன். அப்ப எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப் டிபி என்ற சப்ஜெக்ட் இருக்கு. அதுல என்ன சொன்னால் எங்களை வந்து ஒரு இரிகேட்டர் செய்யணும் அவங்க. சரியா? மொபைல் இரிகேட்டர். அதாவது இரிகேஷனுக்கு அந்த உழவு செய்யற மிஷின் மாதிரி செய்யணும் அவங்க. அப்ப ஒரு குரூப் செய்யுதுன்னு சொன்னா உழவு செய்யற மிஷினோட வந்து அதோடைய வந்து நீரை தண்ணியை ஊற்றி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனால் இப்ப எல்லாரும் யோசிப்போம், இவங்க எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்காங்க தானே, இவங்களுக்கு தானே கூட பாயிண்ட்ஸ் வருமெண்ட். ஆனால் அதுக்குள்ள அப்ப அவங்க செய்ய சொன்னது வந்து இரிகேஷன் பண்ற விஷயத்தை மட்டும்தான், உங்களை தண்ணி ஊற்ற சொல்லி இல்லை. அப்ப அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, அந்த எக்ஸாமினர் அதாவது எங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க அவங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணி தந்தா அந்த கோலை கூட தான் போகணும். வேறொரு விஷயங்களுக்குள்ளால போகக்கூடாது. உங்களோட டைம் வேற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது.
அதாவது ஒரு கோலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த கோலுக்குள்ளாலே போனீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகவே இருக்கு. இன்னொரு விஷயத்தை யோசிக்காதீங்க. அதோட சேர்த்து இதோட செய்வோம், இதோட சேர்த்து இன்னொன்று செய்வோம், அப்ப நம்மளோட ப்ரொஜெக்ட் வேல்யூ ஆகும், நம்மளோட ப்ரொஜெக்டர் வேல்யூ கூடும். அப்படிலாம் யோசிக்க வேணாம். உங்களோட ப்ரொஜெக்டர் வேல்யூ கூடணும்டா ஒரு கோலை வச்சு செய்தீங்கன்னு சொன்னாலே சக்சஸ் தான். அதான் முக்கியம். நிறைய கோலை வச்சு செய்தீங்கன்னு சொன்னா உங்க டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப யோசிப்போமே, நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க யோசிப்போமே உங்களோட மெயின் கோலுக்கு 8 நிமிஷமும் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேலைகளுக்கு 2 நிமிஷம் செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அதே 2 நிமிஷத்தை நீங்க போடும் போது நீங்க அந்த உங்களோட கோல்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன செய்வீங்க, அவுட்புட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்களோட கோலை வடிவா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோலு கூட தான் போகணும். எக்ஸ்ட்ரான விஷயங்களுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இங்க இதோட உங்களுடைய உச்சபட்சத்தை எடுக்கலாது. யூ கேன் நீங்க அதாவது உங்களுடைய மேக்சிமத்தை நீங்க உள்ள எடுக்கலாம் போகும். அதை கவனமா வச்சுக்கொள்ளணும் பிள்ளைய. அடுத்த விஷயம் வந்து டெஸ்ட் ஏர்லி. அதாவது நீங்க ஒரு ஐடியா எடுத்து போட்டு சும்மா ஒரு கொஞ்ச நாள் இருந்து போட்டு ஒரு 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 நம்ம நீங்க சொல்லுங்க, நான் ஒரு இந்த மாதிரி வண்டி செய்ய போறேன்னு சொன்னா நான் இருக்கக்கூடாது, நான் என்ன ஐடியா இருக்கு, நான் வண்டி செய்ய போறேன். அப்ப நான் வந்து யோசிக்க கூட எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், நான் இருந்தா தான் செய்யலாம் அப்படி இருக்கக்கூடாது. வெறும் ஒரு அட்டைப்பட்டி எடுத்தாவது ஒரு ஒரு புரோட்டோடைப் ஒரு வடிவத்தை செய்யறது, ஒரு நம்ம இருக்கு தானே கார்ட்போர்ட் மட்டு, அந்த மட்டை எடுத்தாவது செய்யறது. அதை செய்யும் போதோ அதை ஒரு நம்ம செய்யும் போது அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திருப்பி அதுல இருந்து என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணலாம், திருப்பி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்ப இந்த சைக்கிள் நமக்கு என்ன செய்ய உதவும்னு சொன்னா நம்மளை விரைவாக ஒரு கண்டுபிடிப்பை செய்யறதுக்கு உதவும். அதாவது டோன்ட் வெயிட் ஃபார் த பெர்ஃபெக்ஷன். அதாவது முழுமையாக வர வரைக்கும் காத்து கொண்டிருக்காதீங்க. பில்ட் a simple version of first. அதுல ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் செய்யுங்க. விரைவாக ஃபெயில் ஆகுங்க, விரைவாக ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் லேர்ன் ஃபாஸ்டர். விரைவாக ஃபெயில் ஆகி அதுல இருந்து விரைவாக என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், 2வது ஸ்டெப்பா உங்களுடைய ப்ரோட்டோடைப்பை வந்து உங்களோட கண்டுபிடிப்பை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த விஷயம் பிள்ளைகள், the next thing is to be get feedback. You want to get some feedback from, not from the friends, not from the family. நாங்க ஃபீட்பேக் எடுக்கணும் எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள்டையோ அல்லது ஃபேமிலி நண்பர்கள்கிட்டயோ இல்ல. we want to get feedback from who are the people using these things. அதாவது யார் இதை யூஸ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம எடுக்கணும். சரியா? இதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம அந்த பொருளின் உண்மையான விஷயத்தை அறியலாம். அதாவது இந்த பொருள் உண்மையாவே, அதாவது இப்ப நம்ம நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு இதுல வேல்யூ விளங்காது அல்லது தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்றேன், நல்ல உதாரணம் என்ன சொல்றேன், நான் ஒரு அறிஞ்ச விஷயத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு படியன் வந்து படியன் சொன்ன விஷயம் தான், ஒரு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் ஒரு ஆள். அப்ப அந்த படியன் வந்து ஒரு இன்வென்ஷனை செய்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கிறான். அப்ப என்ன செய்யிருக்காருன்னு சொன்ன அந்த டீச்சர், இது என்ன விளையாட்டு ஜாமம் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு பறிச்சு வச்சிருக்காரு. அப்ப அது என்னன்னு சொன்னால் அந்த அதுல வேலை இப்ப அதை யூஸ் பண்ணியோ அதை என்ன பயன்படுத்துன்னு தெரியாதாங்க. அப்ப நம்ம அப்படியா நாக்கிட்ட கேட்கும் போதும் இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து படியன் வந்து சொன்னா இன்னும் எனக்கு அந்த இன்வென்ஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல என்ற ஒரு என்ன சொல்ற ஒரு அந்த படியனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவான ஒரு தோட்ஸ் உருவாயிருக்கு. நம்ம ஒரு என்ன தேவையில்ல விஷயத்தை கண்டுபிடிக்கிறோமோ என்ற விஷயம் வந்துட்டு இருக்கும். அப்ப இதுல நீங்க செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னா கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் குட் பர்சன்ஸ். அதாவது இதை யூஸ் பண்ணக்கூடியாக்கள், அதாவது குட் பர்சன்ஸ் தாண்டி யாரு இதை யூஸ் பண்றவங்க, த கன்சியூமர்ஸ், அது அவங்ககிட்ட தான் நீங்க எடுக்கும். சரியா? அது முக்கியம். பட் அக்செப்ட் கிரிட்டிசிசம். அதாவது இதை பத்தி நிறைய பேர் விமர்சிப்பாங்க. சரியா? விமர்சிக்கிறத நீங்க ஒரு விஷயமா விமர்சிக்கிறத வந்து நீங்க நெகட்டிவா எடுக்கக்கூடாது. இதை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி கொண்டு போகலாம் என்ற விஷயத்தை யோசிக்கணும். சரி, அப்ப ஒரு ஆள் எடுக்கிற ஃபீட்பேக் வந்து ஒரு ரிஜெக்ஷன், இட்ஸ் டிரெக்ஷன். நாங்க செய்யறது கூட ஜேஐவை கூட ஒரு டிரெக்ஷன் தான். இப்ப நீங்க ஒரு ஐடியாவை தரும்போது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், என்ன விஷயங்களை செய்யலாம் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு தருவோம். நான் தான் காட்டும் ஜேஐவை இஸ் டிரெக்ஷன். இது ஒரு டிரெக்ஷன் தான் உங்களுக்கானது.
சரி, அப்ப நீங்க மெட்டாக்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் அதுல ஒரு வழியை எடுக்கணும். அதாவது யார்கிட்ட இருந்து எடுக்கணும் ஃபீட்பேக் நீங்க அதை யாரு யூஸ் பண்ண போறா எடுத்து நீங்க இம்ப்ரூவ் ஆன ஐடியா எடுத்தீங்கன்னு சொன்னாலே நீங்க ஒரு உங்களோட ப்ரோட்டோடைப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீர்கள். அதாவது 3வது ஸ்டெப்புக்கு போயிட்டீர்கள். சரியா? ஓகே, இப்ப 4வது ஸ்டெப்பை பார்ப்போம். இம்ப்ரூவ் ஃபங்க்ஷனலி, அதாவது அந்த செயற்பாட்டை மேற்படுத்துங்க. சரியா? இந்த செயற்பாட்டை மேற்படுத்தும் போது யூ ஹேவ் டு ஆஸ்க் 3 questions. Can it be faster? Can it be cheaper? Can it be easier? இது வந்து விரைவாக வேலை செய்யுமா? இது எனக்கு சீப்பர். சீப்பர் மீன்ஸ் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபோது சீப்பர்ன்னு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பென்சிவானது கூட ஒர்க் ஆகும். அந்த அட் த மார்க்கெட் கம்பேர் டு, அதாவது இன்னொன்று கம்பேர் பண்ணும்போது சீப்பரா இருக்குதான்னு தான் பார்க்கணும். சரியா? எக்ஸ்பென்சிவானதும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது நீங்க செலவு இல்லாம செய்யணும்னு சொல்ல வரையில நான் செலவோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பட்ஜெட் கூடின ப்ரொஜெக்டும் வேலிட் அதை சொல்ல வரல. கம்பேர் பண்ணும் போது இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இது ஒரு ஈஸியான விஷயமா இருக்குதான்னு பார்ப்போம். சரியா? அப்ப இந்த 2 விஷயத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நெயில் கட்டுற இது என்னவா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். ஆனா இதுல தனித்தனியாக கட்டும்போது என்ன செய்யும், ஃபாஸ்டா இருக்கும். இது லிட்டில் பிட் பாருங்க 4 பிளேட் இருக்குது. அப்ப என்ன லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். பயன்படுத்துற ஸ்டீலோ அல்லது whatever things ஸ்டீல் அந்த பிளாஸ்டிக் இதில் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா இது வந்து என்னவா இருக்கும், சின்ன ஒரு இதா இருக்கும். இது என்னவா இருக்கும், யூஸ் பண்றது கஷ்டம். ஆனால் இது என்னவா இருக்கும், ஒரு ஈஸியா டு யூஸ். அப்ப அதுல ஃபங்க்ஷன் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதாவது எப்படி ஒர்க் ஆகுது. 4 இதை ஒன்றை சேர்த்து செய்யறதை விட சிங்கிளா செய்தாது விரைவா வரும் தானே. அப்ப எங்களுக்கு எவ்வளவு விரைவாக அது அவுட்புட்டை தருது என்ற விஷயத்த பார்க்கணும் இல்லையா, அது முக்கியம். அப்ப சரியா, அதாவது ஒரு செயற்பாட்டோட எபிசியன்சியாவும் ஒரு யூசபிலிட்டியாவும் வரும்னு சொன்னா ஒரு பெட்ட இன்வென்ஷனா வந்து சேரும். சரியா? இதுதான் 4வது ஸ்டெப். அடுத்தா பாத்தீங்கன்னு சொன்னா ரிப்பீட் த சைக்கிள். இப்ப என்னன்னு சொன்னா அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு போறது. இப்ப நம்ம முதல்ல வாருங்க வடிவா நான் வடிவ சொல்லி வர முதல்ல இருந்து ஒரு கோலை செட் பண்றீங்க, அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, அதை ஃபீட்பேக் எடுக்கிறீங்க, அதை ஃபங்க்ஷனலா இம்ப்ரூவ் பண்றீங்க. பண்ணதுக்கு பிறகு அது தொடர்ந்து ஒவ்வொரு வேர்ஷன் அதுல கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்ப எல்லாருக்கும் ஐபோனை பத்தி தெரியும் இல்லையா? ஐபோன் வேர்ஷன் வந்து ஐபோன் 1ல இருந்து இப்ப ஐபோன் என்ன 16 வரைக்கும் வந்துட்டு. அப்போ ஒவ்வொரு வேர்ஷன் கூடயும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு அப்டேட்டை தருவாங்க. அப்ப என்ன செய்யும், ஒரு அப்டேட் தர 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 நமக்கு அது வாங்கணும்ன்ற ஒரு உத்வேகம் கொண்டு வரும் இல்லையா? அப்ப நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்றீங்கன்னு சொன்னால் இது ஃபைனல் ஸ்டெப்பா, அதுல நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து உங்களோட கன்சியூமர்ஸை உங்களை அதை வாங்குறதுக்கு என்ன செய்யும், அவங்கள ஒரு இன்டியூஸ் பண்ணும், தூண்டுதல் உருவாகும். அப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு பேக்கப் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் டிசைனா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜை கூட்டி 50 லிட்டர் பேக்னா கூட ஒரு எக்ஸ்ட்ரா கூடி 70 லிட்டர் பேக்கா மாத்திர மாதிரி அப்படி கம்ஃபர்டபுள் அந்த ஸ்ட்ரிப் எல்லாம் கம்ஃபர்டபுளா எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க, அதில் சோலார் சார்ஜிங் போட்டோன்னு பார்த்தாங்க, யூஎஸ்பி போர்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த விஷயங்களை கொண்டு வந்து ஃபைனலா ஸ்மார்ட் லாக், ஆன்டி டெஃப்ட் டிசைன், அப்லோக்ன்ற விஷயங்களை கொண்டு வரும்போது ஒவ்வொரு வேர்ஷன் அதை இம்ப்ரூவ் பண்ண என்ன செய்யும், நம்ம கன்சியூமர்ஸுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் வாங்கணும்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். இதைத்தான் ஐபோனும் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? அதனால ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சரியா? அப்ப நம்ம இந்த அதாவது இம்ப்ரூவ் எகைன் என்ன தொடர்ச்சியாக என்ன செய்யணும், நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருக்கணும். சரியா? அப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய்கொண்டு இருப்போம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆளா மாறுவோம். சரியா? அப்ப இந்த 5 ஸ்டெப்பை நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இந்த 5 ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து ஒரு கண்டுபிடிப்பை எப்படி நம்ம மேம்படுத்தி கொண்டு போகலாம் என்ற விஷயத்துக்கு வரும். அப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கோல் எடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப் தான் இந்த 5. சரியா? அடுத்த விஷயம் ஒரு இன்வென்டருடைய மைண்ட் செட். இன்வென்டருடைய ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரோம். சரியா? இப்ப முதலாவது விஷயம் ஒரு யூ ஷுட் பி பேஷன்ஸ், அதாவது ஒரு பொறுமையான ஒரு ஆளா இருக்கணும். சரியா? அந்த பொறுமையா இருக்கும்னு சொன்னா
இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மெதுவா ஒரு ஒரு இடையும் ஒரு ஸ்டெப்பா அடையும். சரியா? அடுத்த விஷயம் கியூரியோசிட்டி, அதாவது ஆர்வம் இருக்கணும். ஆர்வம்னு சொன்னா நிறைய கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியை ஆராயணும், அதை கற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு ஆர்வத்தை கொண்டு ஒரு ஆளா இருக்கும். அடுத்து கரேஜ் டு ஃபெயில், அதாவது தோல்வி அடைந்தாலும் துணிவுன்னு சொல்லுவாங்க, தோல்வியிலும் துணிவுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்காம தோற்றாலும் கூட அதை நம்ம என்ன செய்யணும், வெற்றிப்படியா மாற்றி கொண்டு போகணும். இந்த மூணு முக்கியம் பிள்ளைகள். நீங்க ஒரு இன்வென்டரா இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும், கியூரியாசிட்டி உருவாக்கணும், நீங்க கரேஜ் டு ஃபெயில், நீங்க தோல்வி அடைய தயாரா இருக்கணும், அதை நீங்க அதுல இருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த மூணையும் நீங்க மைண்ட்ல ஏற்றுக்கொண்டாலே நீங்க ஒரு சிறந்த ஒரு இன்வென்டரா மாறுறதுக்கான வழியா அமையும். என்னென்ன விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால், அதாவது மிஸ்டேக்ஸ், அதாவது தவறுகளுக்கு பயப்படணும். என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம இந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்டேக், தவறுகளுக்கு பயம். அதாவது ஒரு தவறு நடந்ததுனால பயப்படக்கூடாது, அதை வந்து எதிர்கொள்ளணும். அதாவது கிவிங் அப் டு ஏர்லி, அதாவது நீங்க ஒரு எடுத்துட்டு போய் யோசிப்போமே, நான் இதுக்கான இந்த கிவிங் அப் டு ஏர்லின்றதுக்கான விஷயம் இந்த எடிசனோட நம்ம இடத்துல சொல்றாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் ஃபெயில் ஆயிட்டுன்னு சொன்னா உடனே அதை கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து செய்து கொண்டு போயிருக்கணும், அது முக்கியம். அடுத்தது ஓவர் திங்க் வித்தவுட் ஆக்ஷன், அதாவது எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம ஓவர் திங்க் பண்றது, அது நம்மள என்ன செய்ய வேண்டாம், ஃபெயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரியா? இப்படியான மைண்ட் செட்டோட, அதாவது ஒரு இன்வென்டர் வந்து என்ன மைண்ட் செட் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்ற விஷயம் தான் இது. அடுத்தது வந்து இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் மேக், அதாவது என்னென்ன மிஸ்டேக்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்றாங்கன்னு சொன்னா வெயிட்டிங் ஃபார் த பெர்ஃபெக்ட் ஐடியா. ஒரு சிறந்த உதாரணம், நமக்கு சிறந்த ஒரு ஐடியா வரணும்னா அதை வச்சு தான் செய்யணும் அப்படி எல்லாம் இல்லை. நீங்க என்ன ஒரு ஐடியா வந்தாலும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு ஆளுக்குமானது வித்தியாசம் தானே யோசிக்கிறது. உங்களுக்கு ஒரு ஐடியாவை நீங்க பயன்படுத்தலாம், அதுக்காக பெர்ஃபெக்ட் இது பெர்ஃபெக்டா அது பெர்ஃபெக்டான்னு யோசிக்கூடாது. பட் ஐடியா we have to proceed. அடுத்து டெஸ்ட் பண்ண ஆகுறது, என்ன செய்வோம், நம்ம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணணும். முன்னுக்கு சொன்ன விஷயங்கள் தான் திருப்பி சொல்றேன் இந்த விஷயம். அடுத்து ஃபீட்பேக் இக்னோர் பண்றது. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், காப்பிங் அதர்ஸ் வித்தவுட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நீங்க ஒரு இதுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா மற்ற இன்வென்ஷனை பார்த்து காப்பி பண்ணி அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறது. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அதை செய்யுங்க இல்லையா, தொடர்ந்து மற்றவங்களுக்கு காப்பி பண்ணி கொண்டு இருக்கணும். நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கோல் இருக்கணும், அந்த கோலுக்குள்ளேயே போங்க. இப்ப நிறைய பிள்ளைங்க செய்யறேன், அந்த ஒரு இன்வென்ஷன் இருக்கு, அதை அந்த வழியில போவோமா இந்த வழியில போவோமான்னு சொல்லி காலத்தை கூட அடிக்கிறது. உங்களோட ஐடியாவிலையும் நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா நீங்க சக்சீட் ஆகலாம். இதுலதான் நான் சொன்ன விஷயம், இந்த சொன்ன கிவிங் அப் டு ஏர்லி, நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன் மினிட். அதாவது ஒரு ரியல் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா நம்ம தாமஸ் அல்வா எடிசன் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல தாமஸ் அல்வா எடிசன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 தடவை அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு ஒரு பல்பை உருவாக்கினாருன்னு சொல்லி. அப்ப அங்க அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் 1000 தடவை ஃபெயில் ஆகல, நான் வந்து 1000 தடவை ஃபெயில் ஆகல, நான் வந்து ஒரு 10,000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன், பல்பை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றாரு அவர். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவும் ஃபெயில் ஆகும் போதும் அது அடுத்ததுக்கான வழி என்ற விஷயத்தை யோசிக்கணும் இல்லையா, அதை கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு இடத்த நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா அது பின்வாங்க கூடாது பிரச்சனையை. கிவ் அப் பண்ணாம நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம்னு சொன்னா என்னதான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அந்த ஃபெயிலியர்ஸ்லயும் வந்து நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து சக்சஸ் பண்ணிக்கொண்டே போகலாம். சரி? அப்ப இப்படியான ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு இன்வென்டராக உருவாகணும்ன்ற விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஏற்கனவே சின்ன விஷயம் தான், இன்வென்டர் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க, ஐடியா எடுக்கிறாங்க, டெஸ்ட் பண்றாங்க, ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, இம்ப்ரூவ் பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க, சக்சஸ். இதுதான் ஐடியா, டெஸ்ட், ஃபீட்பேக், இம்ப்ரூவ், ரிப்பீட். இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களோட மைண்ட் இருக்கும், இந்த இவ்வளவு விஷயம். இந்த ஃபார்முலா நீங்க போய் கொண்டிருப்பீங்க, யூ வில் பி இன்
succeed. சரியா, நான் ஒரு 1 minute தாரேன். சரியா, இந்த 1 minute தாரேன். இதுல வந்து யாராவது ஒரு ஐடியாவோட யோசிங்க பார்ப்போம். யோசிச்சு இதுல இன்னொரு ஆளே ஒரு ஃபீட்பேக் சொல்ல போறேன். இல்லை நான் சொல்றேன், பிரச்சனை இல்லை. ஒரு ஐடியா, எனக்கு ஒரு இன்வென்ஷன் ஐடியான்னு சொல்லுங்க, சும்மா சிம்பிளான ஐடியா யாராவது. எனக்கு chat box பார்க்கலாம் இருக்குது. யாராவது? ஓகே, இதை லாஸ்ட்ல அப்படின்ட்டு கதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா chat box wait. chat box பார்க்கலாம் இருக்கு. நான் இதை லாஸ்டா கதைக்கிறேன்னா டெரன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி. ஓகே, அதாவது ஓகே, 2-3 ஐடியாஸ் வந்து நான் கதைக்கிறேன் உங்களுக்கு இதோட சம்பந்தமா. ஓகே, உங்களோட ஐடியா வந்து ஒரு இன்றைக்கு பெர்ஃபெக்டா இல்லாட்டியும் பிள்ளைகள் வந்து நீங்க யோசிக்கலாம், நேற்று இருந்த ஐடியா அப்படின்னு இருக்கு, இன்றைக்கு வந்து பெட்டரா இருக்கு. அப்ப நீங்க தொடர்ச்சியா ப்ரோக்ரஸோட ப்ரோக்ரஸ் நாட் பெர்ஃபெக்ஷன் இதை தொடர்ந்து செய்வீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் வந்து உங்களோட சின்ன ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் வந்து டெய்லியா இம்ப்ரூவ் பண்ணும்போது வந்து உங்களோட one day your invention will change the world. உங்களோட இன்வென்ஷன் வந்து இந்த உலகுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதா இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட இன்வென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருங்க, நேற்றையை விட இன்றைக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருங்க. ஓகே பிள்ளை, ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து வந்து டெரன்ஸ் உங்களுக்கு அடுத்த செஷனை கொண்டு போவார். இதில் தொடர்ச்சியான அதாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்லுவார். நீங்க சொன்ன இதுக்கான வந்து கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே, தேங்க்யூ. Terence? Yeah, good evening, guys. என்னுடைய ஆடியோ கிளியரா கேட்கக்கூடிய மாதிரி இருக்குதா? Yes, clear. Yes. Okay. Good evening, everyone. Unfortunately, I didn't prepare my presentation in English. I prepared it in Tamil. So I think I can continue in Tamil. Is it okay to you guys? I think there are some singular students. Dushamana, is it okay? Yeah, you may continue. They will answer. Yes. Okay, thank you. ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? Yeah, Terence. Yes. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரம் ஐடியா டு இம்பேக்ட் பார்ட் 2 செஷன் எனக்கு தந்திருக்கீங்க. அதற்கு ஐஎஸ்எல் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு ரியலி தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு விஷயம் டீப்பாக பார்க்க போகிறது இல்லை. நான் என்ன விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களோட இன்வென்ஷனை காம்படிஷனில் நீங்கள் எப்படி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் நானும் நிறைய இன்வென்ஷன் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேசஸும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ண சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என் பேர் வந்து கிங்ஸ்லி டெரன்ஸ். நான் கரண்ட்லி ரஜலோட்டா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு
பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செய்துட்டு இருக்கேன். அண்ட் நான் இது வரைக்கும் நேஷனலில் 2 தடவை வந்துட்டு 3rd பிளேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ரொவின்ஷியல்லையும் நிறைய ப்ரைஸஸ் எடுத்திருக்கேன் ரொபோட்டிக்ஸில். இது வந்து சில பிக்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த சான்ஸை தந்த உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அதுலேயும் ஸ்பெஷலி வந்துட்டு என்னோட மென்டர் துஷாந்தர்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல. ஓகே, அவர் தான் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கார். ஸோ ஸ்பெஷலி தேங்க்யூ துஷாந்தர்னா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மை செஷன். ஓகே, நான் இந்த ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாகவே தமிழில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் முக்கியமாக 5 விஷயத்தை பற்றி கதைக்க போகிறேன். 6வது விஷயம் நமக்கு டைம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம். ஓகே, என்னுடைய ஆடியோ வந்து எல்லாருக்கும் கிளியராக கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே? ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ நம்ம இதில் முதலாவது பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு முதல் முறை மற்றும் 100வது முறை. ஓகே, அது என்னடா முதல் முறை மற்றும் 100வது முறை என்று பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் வீட்டில் சகஜமாக பேசுகிறோம் பழகிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட சகஜமாக பேசுகிறோம் பழகிறோம். ஆனால் ஒரு இன்வென்ஷன் காம்படிஷன் என்று வரக்குள்ள காம்படிஷனுக்குள்ளே போனோடனே ஜட்ஜஸ் நம்மக்கிட்ட வந்த உடனே நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளாக ஒரு பதட்டம் வரும், ஒரு பயம் வரும், நம்மளோட முக பாவனைகள் வந்து மாறப்போகுது. அது ஏன்? அதுக்கான காரணம் என்ன? என்னன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஜட்ஜஸை பார்த்து அவங்கள்ட்ட நம்மளோட ப்ரெசன்டேஷனை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறது நமக்கு பழக்கப்படாத ஒரு விஷயம். அது ஒரு புது சூழலாக இருக்க போகுது நமக்கு. அதாவது அது ஒரு முதல் முயற்சியாக இருக்கு. ஆனால் அதே மாதிரி காம்படிஷன்ஸ் நீங்கள் 100 அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், 100 காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், 101வது காம்படிஷன் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டம் போகிறது இல்லை. நீங்கள் எந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் உங்களோட இன்வென்ஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் 100 காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணால் தானே எங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வீக் முன்னுக்கு இருந்தே, ஓகே நான் எப்படி காம்படிஷனுக்கு போகிறேன், ஜட்ஜஸ்ட்டு எப்படி பேசுகிறேன், எப்படி வார்த்தை பிரயோகங்கள் நான் பேச போகிறேன், என்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நான் விஷுவலி வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 50 தடவையாவது நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வேன். இதுவே நான் இந்த எந்த ஒரு ப்ரிப்பேரேஷனும் இல்லாமல் முதலாவது தடவை அந்த ஜட்ஜை பார்த்து பேச வலிக்கிட்டேன்னு சொன்னால் கட்டாயமாக நான் அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகே பிள்ளைகள், இப்போ இந்த செஷனில் எப்படியும் நான் நினைக்கிறேன் ஒரு 15க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் குயிக்காக. ஐ திங்க் ஜெனாக்ஷன் இருக்குங்க இதில். ஸோ ஜெனாக்ஷன் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? ஜெனாக்ஷன்? ஆமாண்ணா. யா, உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? போட்டிக்கு போனதா? யா, அப்போ உங்களுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் முதலாவது பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன்லையும் நான் உங்களை பார்த்துருக்கேன், லாஸ்ட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷன்லையும் நான் உங்களை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டு இடையில இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் குயிக்காக ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் போகக்குள்ள நம்மளுக்கு ஒரு பதட்டம் அறிக்கும். இப்ப நம்ம போட்டிகளுக்கு போக போக அது பழக்கமா வரும். ஓகே, தேங்க்யூ ஜனாக்ஷன். சொன்ன விஷயம், முதலாவது அவர் காம்படிஷனுக்கு போகல அவருக்கு ஒரு பதட்டம், அதே போக போக அந்த பதட்டம் அவருக்கு பழகிட்டு. அதே விஷயம்தான், அந்த முதலாவது தடவை இருக்கிற பதட்டத்தையே நம்ம இல்லாமக்க போகிறோம். முதலாவது தடவை மட்டும் இல்லை, ஒவ்வொரு காம்படிஷன் நமக்கு போகக்குள்ளேயும் நம்மளே அறியாமல் ஒரு பதட்டம் வரும். ஜட்ஜஸ் பக்கத்தில் வர வர ஒரு பதட்டம் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முதலே மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகியிருந்தா, உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் டியூன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பதட்டம் வரும் தான், பட் குறைவாக இருக்கும். உங்களால் அந்த சிச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, துஷாந்தனா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி அண்ணா சொல்லி தந்திருக்கார். ரைட், நம்ம முதலாவது நாள் இருக்கிற மாதிரியே 2வது நாள் இருந்தோம்னு சொன்னால் 365வது நாள், அதாவது அடுத்த வருஷமும் அதே மாதிரி அப்படியே இருக்க போகிறோம். ஆனால் முதலாவது இருக்கிற நாளை விட 2வது இருக்கிற நாளில் 0.1%, அதாவது 100ல் 1% நம்ம இம்ப்ரூவ் ஆகினோம்னு சொன்னால்
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 37 மடங்கு, அப்ராக்சிமேட்டா 38 மடங்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 38 மடங்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகி இருக்க போறோம். 1.01க்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா 1க்கும் 37க்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம விஷுவலா நம்மளை ட்ரெயின் பண்ணி எவ்ரிடே நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணக்குள்ள நம்மளே அறியாம நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 2வது ஹெடிங்குள்ள போவோம். சரி, இந்த பிக்சர்ஸ் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஐ திங்க். யாராவது பேசுங்க. நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த செஷனை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும். ஹலோ, நான் பேசுற விளங்குது எல்லாருக்கும்? Yeah, Am I audible? yeah. Yes. ஓகே, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணலன்னா யாராச்சும் அண்ணா மாதிரி நீங்களா ஆன்சர் பண்ணுங்க. இந்த சீன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். ஓகே, எங்க இந்த சீன் பார்த்துருக்கீங்க? எனக்கு குட்டியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? படத்துல தானே? படத்துல. ஓகே, எல்லாரும் அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா? அண்ணி. அன்னியன், ரைட். அதுல வந்துட்டு அவருக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். அவர் ஒருத்தராக தான் இருப்பார், ஆனால் அடிக்கடி அந்நியன் நம்பியா மாறுவார், அம்பி ரெமோவா மாறுவார். இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே, இந்த படத்துல இருந்து நான் லேர்ன் பண்ணி கொண்ட ஒரு விஷயத்த இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகே, இந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், இப்போ 2வது விஷயம். சரியா? ஓகே, என்னன்னு சொன்னால் நம்மள மைண்ட் செட்டை எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்ன்றது பார்ப்போம். இப்போ இது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார். அவர் கண்ணாடியை பார்த்துருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிற அவருக்கும் கண்ணாடியில் இருக்கிறவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர் விஷுவலா அவரை இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தான் அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் அவர் தான் அங்கே ஜட்ஜ். இப்போ அவரையே அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படின்னு சொன்னால் அவர் கண்ணாடியை பார்த்து அவர் இன்வென்ஷனை ப்ரெசென்ட் பண்ணுறார். ப்ரெசென்ட் பண்ணிட்டு நம்மளோட அன்னியன் மாதிரி அவரே ஜட்ஜா மாதிரி அந்த இன்வென்ஷனை இவாலுவேட் பண்ண போறார். அதாவது இன்வென்ஷனை அவரே ப்ரெசென்ட் பண்ணுறார், ஒரு ஜட்ஜா மாறி அவரே அதை எவாலுவேட் பண்ண போறார், அதை வந்து டெஸ்ட் பண்ண போறார், அந்த ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்க போறார். இப்படியான விஷயத்த நீங்க கட்டாயம் செய்யணும் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்துட்டு ஒரு இன்வென்ஷனை செய்யக்குள்ள இதுல இருக்கிற குறைகள் என்னன்றது எனக்கு தெரியும். நான் அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற குறைகள் தான் எவ்வளோத்துக்கு மறைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு மறைக்கத்தான் நான் ட்ரை பண்ணுவேன். பட் அதை நான் ஒரு ஜட்ஜா இருந்து நான் யோசிக்கணும்னு சொன்னால் அதில் இருக்கிற குறைகளை நான் கண்டுபிடிச்சி ஏன் இந்த குறை இருக்கு, இந்த குறையை நீங்க எப்படி சரி பண்ணலாம், அப்படி என்ன நானே கொஷின் பண்ணக்குள்ள என்னையே அறியாம என்னுடைய இன்வென்ஷன்ல நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வரது எனக்கு விளங்கும். ஸோ நீங்க அடிக்கடி அந்நியனா மாறுறது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட இன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சரி, வெளிப்பாடு முக்கியம். இதை வந்து நான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்டா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் ஒரு பிக்சர் காட்டுறேன், நீங்க பாருங்க. யாரும் இப்படி நம்ம காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைதான். பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்படியும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன். இப்போ ஒரு காம்படிஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு ஜட்ஜ் நம்மளை பார்த்தோன்னே எந்த விஷயத்தை வச்சு எவாலுவேட் பண்ண போறாருன்னு சொன்னால் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் நம்மளோட பாடி லாங்குவேஜ். அது சரியா இல்லாத பட்சத்துல அது கண்டிப்பா நமக்கு ஒரு மைனஸை கொண்டு வரும். நமக்கு வரப்போற மார்க்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு தாக்கத்தை கண்டிப்பா செலுத்தும். ஸோ நீங்க ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுதும் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணி போய்க்கோங்க. கட்டாயம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ராப்பராக தான் ட்ரெஸ் பண்ணி போவீங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்றேன். ஓகே, அடுத்தது முட்டாளாக நடி. அது என்ன முட்டாளாக நடி அப்படின்னு சொன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு தெரியல, பட் நான் ஃபாலோ பண்ற ஒரு ட்ரிக் இது. ட்ரிக்ன்றதை விட இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ரைட், முட்டாளாக நடி அப்படின்னு சொன்னா நீங்க பெஸ்டான ஒரு இன்வென்ஷன் தான் இப்படி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னா ஒரு பெஸ்டான இன்வென்ஷனை ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இப்போ நம்ம காம்படிஷன் போறோம், நம்மளுக்காக ஒரு டேபிள் தருவாங்க. அந்த டேபிள் என்ன செய்வோம், போன ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நம்மளோட இன்வென்ஷனை தூக்கி வைப்போம். ஓகே, வச்சுட்டோமா? இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட காம்படிட்டர்ஸ் எல்லாரும் வந்து
இது என்ன இன்வென்ஷன், இது என்ன பண்ணும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. அண்ட் அந்த இன்வென்ஷனை வந்துட்டு ரன் பண்ணி வச்சுக்க சொல்லி காட்ட போகிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், டம்மியாக ஒரு இன்வென்ஷன் பண்ணிட்டு போவேன். என்னோட மெயினான இன்வென்ஷன் அப்படியே பத்திரமா இருக்கும், டம்மியாக ஒரு இன்வென்ஷனை பண்ணிட்டு போவோம். அதை பார்க்கும்போதே இதெல்லாம் ஒரு இன்வென்ஷனா அப்படின்ற ஒரு தோட் வரணும் பார்க்குறவனுக்குன்றதுக்காகவே அப்படி ஒரு இன்வென்ஷனை ரெடி பண்ணிட்டு போவேன். ஸோ நான் போனதும் அந்த இன்வென்ஷன் எடுத்து என் டேபிளில் வச்சுட்டு அப்படியே நான் சத்தம் போடாமல் இருந்துருவேன். அதை பார்த்ததுமே யாருமே என்கிட்ட வந்து இது என்ன ஒர்க் பண்ணும், இதை வேலை செய்ய வச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் இந்த பெஸ்ட்டான இன்வென்ஷனை டேபிள் எடுத்து வைக்கிறப்ப நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். அப்படி நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது 2 விஷயம் அங்கே நடக்க போகுது. ஒன்று, அந்த இன்வென்ஷனில் நான் பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து குறைய போகுது. 2வது, இன்வென்ஷனுக்கு மட்டும் எனர்ஜி இல்லை, எனக்கும் எனர்ஜி இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண எனக்கு இருக்கிற ஒரு எனர்ஜி வந்துட்டு லோ ஆக போகுது. ஓகேவா? பேசிக்கலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஸோ நிறைய பேரோட பேசும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகிறது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் இப்படி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவேன். முட்டாளாக நடி, அதாவது உங்களோட பெஸ்ட்டான, அதாவது நீங்கள் கொண்டு போயிருக்கிற மெயினான இன்வென்ஷனை எடுத்ததும் ஷோ பண்ணாதீங்க. உங்களுக்கு கிட்ட ஜட்ஜஸ் வந்தது, அதாவது ஜட்ஜஸ்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்ற சமயத்தில் எடுத்து நீங்கள் ஜட்ஜஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஜட்ஜஸ் போனதுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அது உங்களோட விஷயம். இது கட்டாயம் இல்லை, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். சரி, கூட்டத்தில் ஒருவன் அல்ல நான். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக் என்னன்னு சொன்னால், இப்போ 10ஓட 11ஆக நம்ம இருக்கிற பொழுது ஒரு கூட்டத்தில் குரூப்பில் ஒன்றா தான் நம்ம இருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த குரூப்ல இருந்து நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணும் பொழுது அந்த பர்சன் என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பெரும்பாலும் எல்லாரும் ப்ரெசன்டேஷன் பண்ணும் பொழுது இன்வென்ஷன் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம், லேப்டாப்லையா இருக்கட்டும், டேப்லெட்லையா இருக்கட்டும். ஓகே, நானும் லேப்டாப்பில் ப்ரெசன்டேஷன்ஸ் கொண்டு போவேன். அட் த சேம் டைம் குறைஞ்சது ஒரு 4 புக்ஸ் கொண்டு போவேன். எதை பற்றின புக்ஸ்ன்னு சொன்னால், நான் என்ன இன்வென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கேன், என்னென்ன கம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் பண்ணும் பொழுது எடுத்த பிக்சர்ஸ், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு பின்னால் என்னென்ன சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே விளங்கக்கூடிய மாதிரி புக்ஸ் ரெடி பண்ணிட்டு போவேன். ஜட்ஜஸ் வந்ததும் அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் எத்தனை ஜட்ஜஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட கையிலேருந்து புக்ஸை கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இப்படியான விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறது இல்லை. இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்ம அந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு நம்மளை பார்க்கக்குள்ள இந்த பிள்ளை வந்துட்டு இந்த இன்வென்ஷனுக்காக ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு புக்கை கொடுக்குற பட்சத்தில் நம்மளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரைட், ஓகே, நான் சொன்ன புக்கை கொடுக்குற ஒரு சினாரியோ இது. சரி, அடுத்ததுக்கு மூவ் ஆகும். ஓகே, பேச்சு அல்ல வீச்சு. ரைட், இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ரெசென்ட் பண்ணும் பொழுதும் பயந்து தயக்கப்பட்டு ஐ கண்டக்ட் வைக்காம எங்கேயோ பார்த்துட்டு கீழே குனிஞ்சிட்டு லோவான வாய்ஸில் பேசினோம்னு சொன்னால் அது அழகா இருக்காது. நீங்கள் ஒரு ஜட்ஜா, இப்போ இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களை நீங்களே ஒரு ஜட்ஜா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இன்வென்ஷனை பார்த்து கொண்டிருக்கீங்க, அதை செய்து தந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப பயந்து லோவான வாய்ஸில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசும் பொழுது அந்த இன்வென்ஷன் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் சரியா இல்லை என்ற பட்சத்தில் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன மைனஸையாவது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயின ஒரு ப்ரெசன்டேஷன், அதை இந்த இடத்துல நான் காட்டணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஓகே, அது பாருங்க. ஓகே, இதில் ஆடியோ கிளியராக இருக்கான்னு எனக்கு யாராவது சொல்ல முடியுமா? இது இந்த வீடியோட ஆடியோ ப்ளே ஆகுதா? ப்ளே ஆகுது. ஓகே, தேங்க்யூ. வைக்கிறேன், தண்ணி வருது, எடுக்கிறேன், தண்ணி நின்றுது. எல்லாரும் என்ன நினைப்பீங்க? நான் சென்சார் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எல்லா பேர் முத்துறதுனா, நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன். நான் செக்காப்பட்டியில இருந்து வரேன். இல்ல, நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்னா, ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். ஒரு நோய், பரவுற நோய் என்கிட்ட இருக்கு. நான் நார்மலா போய் ஒரு பப்ளிக் டேப் ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். அதே டேப்பை நீங்களும் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க நோய் உங்களுக்கு பரவுமா?
கன்ஃபார்ம் அது பரவும். கை கழுவிட்டு டேப்ப மூட மறந்துட்டோம்னா என்ன ஆகும்? அவ்வளவு தண்ணியும் வேஸ்ட் ஆகும். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. திருவள்ளுவர் அவ்வளவு அழகா திருக்குறள்ல நீரை பத்தி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நீரை நம்ம இப்படி அனாவசியமா வேஸ்ட் பண்ணலாமா? இப்ப நான் இதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். வைக்கிறேன், தண்ணி வருது, எடுக்கிறேன், தண்ணி நின்றுது. எல்லாரும் என்ன நினைப்பீங்க? நான் சென்சார் வச்சுதான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல, நான் இந்த சென்சார் யூஸ் பண்ணாம தான் பண்ணிருக்கேன். எவ்வளவு செலவாச்சு? இது வந்துட்டு ரொம்ப லோ பட்ஜெட் தான். 100 தான் செலவாச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் இருக்குது. நான் உண்மையிலேயே இந்த ப்ரெசன்டேஷன் இந்த ஒரு கேர்ளை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்வென்ஷனுக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இருக்கிற கேர்ளுடைய பாடி லாங்குவேஜுக்கும் இந்த இருக்கிற கேர்ளுடைய பாடி லாங்குவேஜ் அப்போ ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கேர்ள் மாதிரி இருக்கீங்களா ஓர் இந்த கேர்ள் மாதிரி இருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத என்ன சொல்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி சொல்கிறீங்க, வரவங்களுக்கு ஜட்ஜஸுக்கு ரொம்ப சிம்பிளாக லேஸாக விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற இன்வென்ஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான். ஓகே, என்னென்னா அவங்க கப்பை கொண்டு வந்து ஒரு புஷ் சுவிட்சில் வைக்கிறாங்க. இந்த சுவிட்ச் வந்து புஷ் ஆகினதும் பெட்டிலேருந்து வாட்டர் பம்புக்கு கரண்ட் போய் வாட்டர் பம்ப் வாட்டரை சப்ளை பண்ண போகுது. கப்பை எடுத்ததும் புஷ் சுவிட்ச் ஆஃப் ஆக போது வாட்டர் வந்து நிற்க போகுது. இதுதான் அவங்க பேசிக்காக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இதில் எந்த ஒரு சென்சரும் இல்லை, அவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் இல்லை, ஆர்டினோ யூஸ் பண்ணலை, மெஷின் லேர்னிங் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவள் பண்ண ப்ரெசன்டேஷன் அந்த இன்வென்ஷனை அப்படியே ஒரு ஹைப் கொடுத்து தூக்கி விட்டுடுது. பார்த்தீங்களா? ஓகே, ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதில் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம இதில் 5 விஷயம் பார்த்துட்டோம். முதலாவது நம்ம பார்த்தது முதல் முறை மற்றும் 100வது முறை. 2வது நம்ம பார்த்தோம் ஆள் பாதி ஆடை பாதி. அடுத்தது முட்டாளாக நடி. 4வது கூட்டத்தில் ஒருவன் அல்ல நான். 5வது பேச்சு அல்ல பீச். ஓகே, ஐ திங்க் நமக்கு போதுமான அளவு டைம் இல்லை, ஆல்ரெடி 8 o'clock ஆகிட்டு. ஸோ நான் செஷனை இந்த இடத்துல துஷாந்தனாட்ட கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். ஸோ துஷாந்தனா. டேன் லாஸ்ட் கண்டினியூ பண்ணுவோமா? இந்த மாதிரி இந்த 6வது டைம் ஓகேயா? ஒரு தடவை அதையும் கண்டினியூ பண்ணி விடுங்க. டேன் அதை முடிச்சு விடுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த 6வதுன்னு சொல்கிறது வந்துட்டு நம்மளோட இன்வென்ஷனை நம்மளோட ஜட்ஜ் பார்த்ததுக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இன்வென்ஷன்ஸையும் உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களால் முடியுமா இருந்தால் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி உங்கள் சேனலில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் இதை வேற ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணியிருந்தாலும் நீங்கள் உங்களோட ஓன் யூடியூப் சேனலில் அதை பப்ளிஷ் பண்ணும் பொழுது இவங்களோட தான் அந்த இன்வென்ஷன்ன்றது மாதிரியான ஒரு பார்வையை ஜட்ஜஸுக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அந்த ஜட்ஜஸுக்கு காட்டுங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் ஆரம்ப நாட்களில் பண்ணின ஒரு யூடியூப் சேனலை காட்டணும்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே, இது வந்துட்டு நான் ஏஎல் எக்ஸாம் செய்துட்டு என்னோட லீவில் பண்ணின ஒரு யூடியூப் சேனல். இப்போ இதை நான் கண்டினியூ பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ சிம்பிளாக இப்படி ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், உங்களோட பிராண்டாக மாற்றிக்கோங்க. ஸோ உங்களோட அடையாளத்தை நீங்கள் காட்டும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அண்ட் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தங்க நீங்கள் ஏதாவது இன்வென்ஷன் பண்ணியிருக்கீங்களான்னும் பொழுது நான் எந்த ஃபோனில் இருந்து வீடியோஸ் எடுத்து காட்ட தேவையில்ல, நான் அவங்களோட ஃபோனையை வாங்கி என் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் நான் வீடியோஸை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படாத வண்ணம் உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்களை நீங்கள் ரன் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டடீஸ் பாதிக்கப்படுற பட்சத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா படிப்பு இல்லாமல் நீங்கள் மிச்சம் என்னத்தை பண்ணாலும் அது கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, இந்த வாய்ப்பு அளித்த ஐஎஸ்எல் டீமுக்கும்
என்னுடைய மென்டர் துஷாந்தனாக்கும் தேங்க்ஸ் அலாட். நான் இந்த